ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து நம்ம பல பதிவுகளை சிந்தனை செய்து வருகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, மூல நட்சத்திரத்திலே பிறந்த பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாமா? மூல நட்சத்திரத்துல பெண்ணே பிறந்துட்டா அது ரொம்ப ரொம்ப அபசகுணமாக நினைக்கக்கூடிய இந்த சமூகத்துக்கு நாம சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு உங்களோட சொல்ல போறேன். வாங்க பதிவுக்குள்ள போலாம். இந்த உலகத்துல ஒரு உயிர் தோன்றுவது அப்படிங்கிறதே எவ்வளவு அபூர்வமானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்துல அத பத்தி நெறைய பேருக்கு தெரியல. அது ஒரு திரைமறைவுல இருந்தது அப்படின்னா கூட, இன்னைக்கு படம் போட்டு தெரியுது. எத்தன சோதனைகளை கடந்து வெற்றியாக ஒரு கரு உருவாகிறது அப்படின்னு. அதத் தாண்டி அந்த கரு வளர்ந்து அது இந்த உலகத்துக்கு பிறப்பதே ஒரு மாபெரும் வெற்றி தான். அதுவே ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான். அதுல பிறக்கிற நேரத்துல அதற்கென ஒரு லக்கணம் வரும், ஒரு ராசி வரும். இது எல்லாமே ஒரு ஜாதகத்தினுடைய அமைப்பின் கீழ அத எழுதிர்றோம். அது எல்லாம் நல்ல ராசி, சிலதெல்லாம் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா, அத பத்தி யாரும் பெருசா நினைக்கிறதும் இல்ல, பேசுறதும் இல்ல. ஆனா, ஒரு சில நட்சத்திரங்களோ, அல்லது ஒரு சில ராசிகளோ, ஏதாவது ஒண்ணு பிரச்சனையில இருக்கு அப்படின்னா, இது இதுல பிறந்தது தான் பிரச்சனை அப்படின்னு பேசக்கூடிய சில விஷயத்துல ஒண்ணு தான் இந்த மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரத்த பத்தி நாம எல்லாருமே பேசுற ஒரு விஷயம் மிக மிக தவறான ஒன்று. ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படிங்கிற இந்த வார்த்தைய எந்த நல்ல ஜோதிடரும் சொல்லுவது கிடையாது. யாருமே இத எழுதி வச்சுட்டு இது இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொன்னதும் கிடையாது. சும்மா வாய்ச்சொல்லாக எங்கெங்கோ பரவி, 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 பரவி சில வார்த்தைகள் நம்மகிட்ட இப்ப நிலைச்சிருக்கு இல்லையா? அதுல ஒண்ணு தான் இந்த வார்த்தை. இந்த வார்த்தைய சொல்லும்போதே, எனக்கு முதல்ல ஞாபகம் வர்றது, என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான். அவர் ஒரு முறை இத பத்தி ஒரு அம்மா வந்து அவர்ட்ட ரொம்ப கவலைப்பட்டு சொல்லும்போது, அந்த அம்மா கிட்ட அவர் சொல்றாரு, "அம்மா, ஆண் மூலம் அரசாலும், பெண் மூலம் நிர்மூலம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அப்படியே வச்சுக்கோங்களேன். நிர்மூலம்னா என்ன? ஒண்ணுமே இல்லாம ஆக்குறது. அதுதானே உங்க கணக்கு. அப்படியே தான் இருக்கும் இந்த மூல நட்சத்திரம். எதை நிர்மூலமாக்கும்? வீட்ல இருக்கிற பிரச்சனைய, வீட்ல இருக்கிற துன்பத்த, கணவனுக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை, இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகளை எல்லாம் நிர்மூலமாக்குகின்ற தனித்துவம் படைத்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னா, அது மூல நட்சத்திரம் தாம்மா. அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு என் குருநாதர் அன்னைக்கு சொன்னது, இன்னைக்கும் எனக்கு நினைவுல இருக்கு. இன்னும் பல பேருக்கு புரியணுங்கிறதுக்காக மேடையிலேயே என்னுடைய குருநாதர் இதை பலமுறை சொல்லியிருக்கிறார். சமீபமாக ஒரு தாயார் என்ன பார்த்து சொன்ன ஒரு விஷயத்த தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவு தர்றதுக்கே காரணமாக இருந்தது. என்னுடைய மகள் மூல நட்சத்திரம். குறைஞ்சபட்சம் என் மகள் ஜாதகத்தையாவது வாங்கி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா இது பொருத்தம் இல்ல அப்படின்னு சொல்லி குடுத்தா கூட எனக்கு மனசு ஆறிடும். ஆனா, ஜாதகத்த கூட வாங்க மாட்டேன். மூல நட்சத்திரமா வேணவே வேணாம் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா, நாங்க என்னதாம்மா பண்றது? என் பொண்ண பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்களே! அப்படின்னு அவங்க ரொம்ப ரொம்ப வருத்தமா பேசின அந்த ஒரு விஷயம் தான், இன்னைக்கு உங்களுக்கு இந்த பதிவு நான் குடுக்குறேன். பொதுவா மூல நட்சத்திரத்துக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னு யாருமே யோசிக்கிறது இல்ல. ஆன்மீக சொற்பொழிவாளராகத்தான் தேசமங்கையர்க்கரசியே உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனா, நான் எப்படி ராமாயணம் படிச்சேனோ, கந்தபுராணம் படிச்சேனோ, மகாபாரதம் படிச்சேனோ, அதே மாதிரி ஜோதிடமும் நான் படிச்சிருக்கேன். நெறைய பேர் இப்ப கூட வந்து அலுவலகத்தில கேட்பாங்க, "அம்மா ஜோசியம் பார்ப்பாங்களா? அம்மா பொருத்தம் பார்ப்பாங்களா? அம்மா ஜாதகம் பார்ப்பாங்களா?" "பார்க்க மாட்டேன்." அப்படிங்கிறத எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கிறேன் அலுவலகத்தில. நான் ஜோதிடம் கற்றுக்கொண்டேன். இன்றைக்கும் ஜாதகம் பார்ப்பேன். ஜாதகம் எழுதத் தெரியும், படிக்கத் தெரியும், பலன் சொல்லத் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனா, நான் ஜாதகம் பார்க்கிறத ஒரு வேலையாக நான் வச்சுக்கல. எதுக்கு அப்புறம் ஜாதகம் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா, எனக்கு என்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்ளுவதற்கு. ஏன்னா, நம்ம ஆன்மீகம் பேசுற போது அதோட ஜாதகமும் தொடர்பு இருக்கணுங்கிறதுக்காக நான் ஜோதிடமும் கற்றுக்கொண்டவள் தான். அதனால எல்லா ராசிகளுக்கும், நட்சத்திரங்களுக்கும் உண்டான குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறது எனக்கு 100க்கு 100% தெரியும். அதனுடைய அடிப்படையில தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த மூல நட்சத்திரத்த பத்தி சொல்றேன். மூல நட்சத்திரத்துல ஒரு வீட்ல ஒரு பெண் குழந்தை பிறந்தா முதல்ல அத கொண்டாடுங்க. மூல நட்சத்திரத்துல ஒரு வீட்ல ஒரு மருமக வந்தா முதல்ல அந்த மருமகள கொண்டாடுங்க. ஏன் தெரியுமா? தலைமைத்துவமான பண்பு அப்படிங்கிறதே எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு டாமினேஷனா ஒரு ஆள் நிக்க முடியும் அப்படின்னா, அது மூல நட்சத்திரத்தால மட்டும் தான் முடியும்.
இந்த நட்சத்திரத்துக்கே உண்டான பண்பு அதுதான். எந்த இடத்துல இந்த மூல நட்சத்திரம் இருக்கோ, அந்த மூல நட்சத்திரம் தான் அங்கு கை ஓங்கி இருக்கும். அதனுடைய கை ஒரு நாளும் இறங்கவே இறங்காது. கை ஓங்கியே இருக்கும். அந்த காலத்துல நீங்க யோசிங்க, ஏன் இந்த மூல நட்சத்திர பெண்ண வேணாம் வேணான்னு எல்லாரும் சொன்னாங்கன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு மாமனாருடைய கையோ, மாமியாருடைய கையோ தான் ஓங்கி இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஒரு மூல நட்சத்திரக்கார பொண்ண உள்ள கூட்டு வந்தா, அது கையில எல்லாத்தையும் குடுக்க வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுவோமே அப்படின்னு பயந்துகிட்டு, மூல நட்சத்திரக்கார பொண்ணா வேணவே வேணாம்ப்பா. எதெல்லாம் அடங்கி ஒடுங்கி இருக்குமோ, அந்த மாரி பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். இது மாமனாருக்கு ஆவாது, மாமியாருக்கு ஆவாது இப்படின்னு சொல்லி சொல்லியே, இந்த நட்சத்திரத்த பற்றின ஒரு தவறான கருத்து எல்லார் மனதிலேயும் பதிய ஆரம்பித்து விட்டது. மூல நட்சத்திரம் பிடிச்சா இந்த பிடிய விடவே விடாது. இத அடையணும்னா, இத அடைஞ்சே தான் தீரும். ஒரு தலைமைத்துவத்துல வர்றதுக்கு உண்டான எதிர்ப்புகள் எவ்வளோ இருக்கும்? எல்லா எதிர்ப்புகளையும் தவிடு பொடியாக்கி, அங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் நிர்மூலமாக்கி விட்டு, அது உயர்ந்து இருக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் தன்மை. 27 நட்சத்திரங்கள்ல 19வது நட்சத்திரமாக வரக்கூடியது இந்த மூல நட்சத்திரம். தனுசு ராசியில தான் இது அமையும். தனுசுங்கிறவரே யாரு? குரு பகவான் தான். குருங்கிறவர் எப்படி இருப்பார்? மாணவர்கள் கேட்கணும், குரு சொல்லணும். இதுதான் குருவுக்கு உண்டான நிலை. அப்ப அதுல வர்ற அந்த ராசி மட்டும் எப்படி தனியாவா வேலை செய்யும்? வேலை செய்யாது. அப்போ மூல நட்சத்திரம் என்பது தலைமையாக இருக்கிறதுனால, எங்க நம்மள விட இன்னொரு ஆள் பெரிய ஆள் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருமோ அப்படிங்கிற பயத்துல இத ஒதுக்கி வச்சாங்களே தவிர்த்து, மற்றபடி ஆண் மூலம் அரசாண்டா ஏன் பெண் மூலம் அரசாளாதா? மூலம்ங்கிறது ஒண்ணு தானே. அதுக்கு என்ன ஆண் வேறுபாடு, பெண் வேறுபாடுங்கிறது என்ன இருக்கு? அப்படி யோசிப்பதே முதல்ல தவறான ஒரு விஷயம். ஆஞ்சநேய சுவாமிகள் அவதாரம் செய்தது மூல நட்சத்திரத்துல தான். இன்னைக்கும் ஆஞ்சநேயர் ஜெயந்தி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? ஆஞ்சநேய சுவாமியை எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத ராமாயணம் படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். இப்ப இந்த நட்சத்திரத்த பத்தி நான் முதல்ல சொன்னது எல்லாம் உங்களுக்கு அப்படியே மனதுல ஆழமா பதிஞ்சிருக்கும். இப்ப அடுத்து நான் சொல்லப் போற விஷயத்த ஆஞ்சநேயரோட நீங்க ஒப்பிட்டு பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப நான் ஆஞ்சநேயருக்கு வரேன். ஆஞ்சநேயர் எப்படி நடந்து கொண்டார்? எப்படி இருந்தார்? ராமாயணத்துல நீங்க அவருடைய பங்கை யோசிச்சு பாருங்க. ராமருக்கு கூடவே இருந்தார். நிழல் போல வந்தார். ராமருக்கு வந்த துயர்களை எல்லாம் மாற்றினார். ராமருக்காகவே பாடுபட்டார். ராமனை உயர்த்தி பிடித்தார். தன் ராமன் சார்ந்திருந்த அந்த ராம குடும்பம் வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே வாழ்ந்தவர் யாரு? ஆஞ்சநேய சுவாமி. ராவணனையே எதிர்த்தார். எதிர்க்கவே முடியாது என்கின்ற ராவணனையே எதிர்த்து சண்டை போட்டு நின்னார். யாருக்காக? தன்னுடைய தலைவன் ராமனுக்காக எதிர்த்து நின்னார். இதே குணம் தானே இப்போ மூல நட்சத்திர பெண்ணுக்கு வாங்க. இப்ப நான் முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு சில பேருக்கு ஒரு யோசனை வந்திருக்கும். அப்பா மூல நட்சத்திரமா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு மேல வந்து நிக்கும்னா, நம்ம அத வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டா நம்மள அப்படி அது நடத்திருச்சுன்னா என்ன பண்றது? இதுக்கு தானே மேடம் எல்லாரும் பயந்தாங்க அப்படின்னா, அப்படி இல்ல. அது அன்பால் அரவணைக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் எதிரிகளிடத்திலே தன்னுடைய பலத்தை காட்டுமே தவிர, தன்னை சார்ந்து இருப்பவர்கள் கிட்ட ஒரு நாளும் அது ஆணவமா நடக்கவே நடக்காது. அது உற்றார், உறவு, நட்பு, தன்னுடைய கணவன், தன்னுடைய மாமனார், மாமியார் எதையுமே அது ஒரு நாளும் புறக்கணிக்கவே புறக்கணிக்காது. அன்பா அரவணைச்சு எடுத்துட்டு போய் அந்த குடும்பத்தை உயர்த்தணும் அப்படின்னு தான் பாடுபடுமே தவிர்த்து, அது ஒரு ஆணவமாக, ஒரு அகங்காரமாக நடக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் அல்ல. அந்த ராசிக்கும் அந்த நட்சத்திரத்துக்குமான இயல்பு அப்படிங்கிறது அதுதான். இப்ப நீங்க மூல நட்சத்திரம் மேல வச்சிருந்த ஒரு தவறான எண்ணம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து இன்னொரு விஷயம். மூலம் அப்படின்னாலே என்ன? ஆணிவேர். அஸ்திவாரம் அப்படிங்கிறத தான் மூலம்னு சொல்றோம். ஆணிவேர் அப்படிங்கிறதா மூலமானது அப்படின்னு சொல்றோம். ஒரு மூல நட்சத்திரம் ஒரு வீட்ல இருந்தா, ஒரு மரத்துக்கு ஆணிவேர் எவ்வளவு முக்கியமோ, அவ்வளவு சிறப்பாக அது அந்த குடும்பத்தை காக்கும். அதுவும் மருமகளாக இருந்தால், அது அந்த குடும்பத்தை எப்படி காக்கும்? ஒரு விருட்சத்துக்கு மேல இருக்கக்கூடிய கிளைகள் நல்லா இருக்கணுமா? பூ நல்லா இருக்கணுமா? காய் நல்லா இருக்கணுமா? கனி நல்லா இருக்கணுமா? இல்ல. வேர் தான் நல்லா இருக்கணும். அந்த வேர் தான் மூலம். அதனால தான் அந்த நட்சத்திரத்துக்கே மூலம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இன்னும் ஜோதிடத்தின் அடிப்படையில நிறையவே என்னால சொல்லிட்டு போ முடியும். ஆனாலும் நான் சுருக்கமா இந்த ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு பெண் பார்க்குறீங்களா? ஜாதகம் வாங்குறீங்களா? மூல நட்சத்திரம் அப்படின்னு உடனே வேணாம். மூலமா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லாதீங்க.
எல்லா மூல நட்சத்திரத்துக்கும் இது பொதுவாக இப்படித்தான் அமையும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. பொதுப்பலன் அப்படிங்கிறதே வேற. பொதுவா நம்ம எல்லாருமே ஒண்ணு தெரிஞ்சுக்கிறோம். சிம்ம ராசியா, அப்பா இதான் நடக்கும். கன்னி ராசியா, இதுதான் நடக்கும். கோடான கோடி சிம்ம ராசி இருக்கு. கோடான கோடி கன்னி ராசி இருக்கு. அதுல ஒண்ணு தலைமையாயிடுது. ஒண்ணு ஒண்ணும் இல்லாம போயிடுது. அப்ப இந்த பொதுப்பலன் என்பது எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது. சுய ஜாதகம் என்ன பேசுகிறதோ அதுதான் அவர்களுக்கு வேலை செய்யும். அப்போ ஒரு பொருத்தம் பார்க்கணும்னா முதல்ல ஜாதகத்தை வாங்கி பாருங்க. 7ஆம் இடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. அதுல குரு பகவான் எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. சனி, ராகு, கேது எப்படி இருக்குன்னு பாருங்க. சுய புத்தி எப்படி நடக்குதுன்னு பாருங்க. இவங்களுக்கு குரு பலன் எப்படி வேலை செய்யுதுங்கிறத பாருங்க. இதை எதுவுமே பார்க்காம மூல நட்சத்திரம் அப்படின்னோடனே எனக்கு ஜாதகம் வேணாம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. எந்த ராசி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதற்கு சுயஜாதக பொருத்தத்தை வைத்துதான் ஒரு ஜாதக பொருத்தத்தையோ அல்லது ஒரு பெண்ணின் தன்மையையோ ஒரு ஆணின் தன்மையையோ நாம நிர்ணயிக்க முடியுமே தவிர பொது பலன்களை வச்சு இது எல்லாம் இப்படித்தான் அப்படின்னு மொத்தமா நம்மளால சொல்லவே முடியாது, சொல்லவும் கூடாது. அது தவறான ஒன்று. இதுக்கு மேலேயும் ஒரு மூல நட்சத்திரத்தை பத்தி நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா இந்த பதிவை நம்முடைய சப்ஸ்கிரைபர்கள் பார்ப்பீங்க. நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா நீங்க மூல நட்சத்திரமா இருந்தா அல்லது உங்க குடும்பத்துல யாராவது மூல நட்சத்திரம் இருந்தாங்கன்னா பதிவுல கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க மூல நட்சத்திரம் தான். மாமனார் உயிரோட தான் இருக்கிறாரு, மாமியார் உயிரோட தான் இருக்கிறாங்க, அவங்க குடும்பத்துல நான் நல்லா தான் இருக்கேன், என் கணவரோட மகிழ்ச்சியா வாழ்றேன் அப்படிங்கிறத சொல்லுங்க. எதிர்காலத்துல படிக்கிறவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கையாக கண்டிப்பாக அமையும். இதுக்கும் மேல இறை வழிபாடு அப்படின்னு ஏதாவது ஒண்ணு நீங்க எடுத்துக்கணும். ஏதோ இப்படி தடங்களா இருக்குதே, தடையா இருக்குதே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, எப்போதும் நான் சொல்றது தான் ஆஞ்சநேய சுவாமியினுடைய வழிபாடும், விநாயகர் வழிபாடும் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது. பிள்ளையார் எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருப்பார். எங்க இருந்தாலும் அவரை கும்பிடுங்க. சதுர்த்திக்கு சங்கடகர சதுர்த்திக்கு விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஒரு வெற்றில மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்க. வாழ்க்கையில வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். மூல நட்சத்திரக்காரவங்க பயப்படவே பயப்படாதீங்க. தைரியமா இருங்க. நல்ல மன வாழ்க்கை, நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இன்னைக்கு இந்த பதிவை உங்களுக்கு கொடுத்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், குறிப்பா மூல நட்சத்திரக்காரவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.